வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி. எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாம ஒர்க்கை பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த 9994104160 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, சினிமா ஜங்கிக்கு வரவேற்கிறோம். தமிழ் சினிமாவோட சூடான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சினிமா உலகம் பளபளப்பு நிறைந்த இடம்னு நினைக்கிறோம், ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய இருட்டான பக்கங்களும் வேதனைகளும் ஒளிஞ்சிருக்கு. வெற்றியும் தோல்வியும் கலந்த இந்த உலகத்துல கலைஞர்கள் எவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அப்படி ஒரு இயக்குனர் ஒரு காலத்துல சூப்பர் ஹிட் படங்கள் கொடுத்துட்டு இப்போ சினிமாவை விட்டு ஒதுங்கி வேதனையோட சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நடிகை தேவயானியோட கணவரும் இயக்குனருமான ராஜகுமாரன் விக்ரமன் சாரோட உதவி இயக்குனராக இருந்து நீ வருவாய் என் படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமானார். இந்த படத்துல பார்த்திபன், அஜித், தேவயானி நடிச்சு சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் படம் பெரிய ஹிட். பெரிய இயக்குனர்னு பேர் வாங்கினவர் திடீர்னு சினிமாவை விட்டு ஒதுங்கிட்டார். அவரோட முதல் படத்திலேயே தேவையான காதல் வந்துருச்சு. வீட்டுல எதிர்ப்பு இருந்தாலும் அந்த காதல் திருமணத்துல முடிந்தது. பெரிய நடிகையோட கணவரா திறமையான இயக்குனரா இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா சினிமாவை விட்டு விலகினார். ஒதுங்கின பிறகு கழுகு, பல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் சில படங்கள் நடிச்சாரு. ஆனா அந்த படங்கள்ல அவர் நடித்த விதத்தை பற்றி தேவையான ஒரு பேட்டியில என் கணவரோட மேஜர் கிளைமேட் சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் ராஜகுமாரன் தன்னோட சினிமா வாழ்க்கையில் சம்பளம் கூட கிடைக்காம போன விஷயத்தை பேசி அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன சில ஷாக்கிங் விஷயங்கள் இது. நான் சினிமாவில் பெரிதாக சம்பாதிக்கவில்லை என்பதுதான் இல்லை. நடிக்கும்போது கூட சம்பளம் வாங்கியதில்லை. கடுகு என்ற படத்தில் நடித்தேன். அந்த படத்தில் கன்னட உரிமத்தை வாங்கி நான் நடித்த ரோலில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் நடித்தார் என்றால் எவ்வளவு பெரிய படம் என்று பாருங்கள். ஆனால் அதற்கு படக்குழு சம்பளமே தரவில்லை. அந்த படத்தின் ஷூட்டிங் நடந்தபோது எனது கார் கொஞ்சம் தூரமாக நின்றது. அந்த சமயத்தில் மீன் அங்கு விற்கப்பட்டு கொண்டிருந்தது. கடல் மீன் பிள்ளைகளுக்கு வாங்கி கொண்டு போகலாமே என நினைத்து அந்த பட தயாரிப்பு மேனேஜரை கூப்பிட்டு எனது கார் கொஞ்சம் தூரமாக நிற்கிறது, மீன் வாங்க வேண்டும், ஒரு 500 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டேன். அவர்கள் அதை கூட தரவில்லை. அதேபோல் சந்தானத்துடன் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் நடித்தேன். அந்த படத்துக்கும் அவர்கள் சம்பளம் தரவில்லை. ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தார், நல்ல ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தார், சூப்பர் சாப்பாடு வாங்கி கொடுத்தார். அவ்வளவுதான் அந்த படத்துக்காக அவர்கள் எனக்கு செய்தது. சம்பளமாக எதுவும் தரவில்லை. திறமையான இயக்குனர், தேசிய விருது பெற்ற நடிகையோட கணவர் இப்படி 500 ரூபாய்க்கு கூட கஷ்டப்பட்டு சம்பளம் மறுக்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்கிறார். இது தமிழ் சினிமாவோட இருட்டு பக்கங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இப்படி எத்தனையோ திறமையாளர்கள் கஷ்டப்படுறாங்க. ராஜகுமாரன் சாரோட இந்த நிலைமை பற்றி உங்க கருத்து என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி